அதாவது ஒருத்தர் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா அவர் அந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருப்பாரு, அதனால போராடுவாங்க. ஆனா பெரியாரை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் செய்த வேலைகள் எதுவுமே அவருக்கு நேரடியான பலனை தருவதற்குரிய வேலைகளே கிடையாது. முதல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தந்தை பெரியார் போராடியது ஆதிக்க சாதிகளின் அடக்குமுறையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணார். ஆனா அவர் யாரு? அவர் பிறந்ததே உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய சாதியிலே பிறந்தவர். அவர் தன் சாதியினர் செய்யும் அடக்குமுறையை எதிர்த்துதான் குரல் கொடுத்தாரு. இது பாயிண்ட் நம்பர் 1. பெண்கள் விடுதலைக்காக போராடினாரு. பெண்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அவருக்கு பெரியார்னு பட்டமே கொடுத்தாங்க. ஆனா அவர் யாரு? அவரே ஒரு ஆண். பெண்ணுக்கு போராடுறாரு. அவர் பேசாம என்ன பண்ணலாம், அந்த நிலவி கொண்டிருக்கும் ஆணாதிக்கத்தை தன் வசதிக்கு பயன்படுத்திட்டு பேசாம இருந்திருக்கலாம். கண்டிப்பா. உயர் சாதியிலே பிறந்தவர்ன்றதுனால தன் சாதியினர் செய்யும் அடக்குமுறையை வச்சுக்கிட்டு அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் எதிர்த்து அவர் தான் போறாரு.